தமயந்தி சீரியல்ல இப்போ ஒரு பிரமாதமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. தமயந்தி மாட்டுக்கு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அபிராமி அம்மா வராங்க. என்ன இவ மயக்கத்துல இருக்கான்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து ஃபேஸ்ல தெளிக்கிறாங்க. தமயந்தி மாட்டுக்கு ஏஞ்சிடுறாங்க. "அத்தை என்ன ஆச்சு அத்தை?" "ஏய் போட்டிக்கு வர சொன்னா, என்னடி நீ இப்படி பண்ணி வச்சிருக்க?" "ஆமால்ல போட்டி. இன்னும் 5 நிமிஷத்துல போட்டியே ஆரம்பிச்சுருவாங்க. நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? உன்னால முடியலன்னா சொல்லுமா. முதல்ல போட்டிக்கு போறத விட மருத்துவமனைக்கு போலாம்." "இல்ல அத்தை போட்டி எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்க சூழ்நிலையில நம்ப போட்டியில தான் கலந்துக்கணுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க." அந்த இடத்துல நம்ப தமயந்தி, "கான்ஃபிடென்ட்டா தான் சொல்றியா? போட்டிக்கு தான் போணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா அத்தை. அதுதானே முக்கியம்." சொல்லி தமயந்தி கீழ குடுகுடுன்னு கூட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்பன்னு பார்த்து சைலஜாவும், நம்ப கௌதமும் கேட்குறாங்க. "என்ன ஆச்சு? இவங்க எப்படி மாடியில இருக்காங்க? இவங்க போட்டியில தானே இன்னவரை இருக்கணும். இங்க மாடியில இருக்காங்கன்னு" எதுவுமே தெரியாத மாரி அன்டர் பல்ட்டி அடிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சைலஜா, "எதுவா இருந்தாலும் அப்புறமேட்டு பேசிக்கலாம். பேசுறதுக்கு நேரம் இல்லன்னு" சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வேக வேகமா போயிட்டுருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "என்ன பிரச்சனைய ஆரம்பி. நீ பிரச்சனைய ஆரம்பிச்சா மட்டும் தான் இங்க எதுவா இருந்தாலும் நன்மையில முடியுங்கிற மாரி." அந்த இடத்துல ஏஜிஆர் அவங்க தங்கச்சிகிட்ட பேசுறாங்க. சங்கவிட்ட அப்பன்னு பார்த்து சங்கவி கடுப்பாயிட்டாங்க. "இன்னமும் 5 நிமிஷம், 10 நிமிஷம்னு எவ்வளோ நேரத்துக்கு தான் தமயந்திக்காக நீங்க பேசுவீங்கன்னு பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. "நீங்க என்ன, நாங்க என்னமோ ஒருதலை பட்சையா இருக்கிறனால இது மாரி செயல்படுறோங்கிறீங்களா? நாங்க யாருக்காகவும் ஃபேவரா நடந்துக்கல. சரிங்களா?" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "அப்பனா போட்டிய ஆரம்பிக்க வேண்டியது தானே. என்ன நலன்? நீங்க என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல இந்த புரோகிராமோட ப்ரொடியூசரும், ஜட்ஜும் அப்பன்னு பார்த்து சங்கவி கடுப்பாயிட்டாங்க. பின்ன அவரோட ஒய்ஃப் கலந்துக்கணுமா வேணாமான்னு கேட்டா, அவங்க என்ன சொல்லுவாங்க? "கலந்துக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் டைம் குடுங்கன்னு தானே சொல்லுவாங்க." அப்படின்னு கேட்குறாங்க சங்கவி. நலனும் உங்கள மாரி ஒரு போட்டியாளர் தானே. நீங்க எப்படி உங்களோட கருத்துக்கள சொல்ல உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கோ, அதே மாரி தான் நம்ம நலனுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு, நலன் கிட்ட கேட்டோன, மாப்பிள்ளை என்ன சொல்லப் போறாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல பார்வதி மாட்டுக்கு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "எதுவா வேணாலும் இருக்கலாம் சார். எவ்வளவுப்பட்ட திறமை வேணாலும் அவங்களுக்குள்ள இருக்கலாம். அவங்க இந்த போட்டியில கலந்துக்கிட்டா ரிசல்ட்டே கூட மாறலாம். இருப்பினும் இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் நமக்கெல்லாம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். மத்தவங்களுக்காக நம்ப எதுக்கு வெயிட் பண்ணணும்? அவங்க எவ்வளோ பெரிய திறமையாளரா இருந்தாலும் பரவால்ல சார். போட்டின்னு வந்துட்டா டைமிங் ரொம்பவே முக்கியம். இத பத்தி நான் சொல்லணும் உங்களுக்கு தெரிய வேணாம்." அப்படின்னு சொல்லும்போது, "போட்டி ஆரம்பிச்சிடலான்னு சொல்றீங்களா?" சங்கவி ஆச்சரியமா போச்சு. என்னடா இது தமயந்திக்காக பேசுவாங்கன்னு பார்த்தா, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு தான் அந்த இடத்துல நெனைக்கிறாங்க. உன்ன ஏஜிஆர் மனசுல நெனச்சிட்டு இருக்காப்ல. இந்த போட்டியில ஈஸியா ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்னென்ன ட்ராமாலாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். சரி, சரி நடக்கட்டும், நடக்கட்டும்னோனே, போட்டி ஆரம்பிக்கிறோம். இன்னும் 1 நிமிஷத்துல அப்படின்னு சொன்னோனே, அந்த நேரம்னு பார்த்து பார்வதி பேசுறாங்க. "தயவு செஞ்சு சார் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆல்ரெடி 15 நிமிஷம் டைமிங் குடுத்தாச்சு. நாங்க ஒருதலை பட்சையா தமயந்திக்கு மார்க்லேருந்து எல்லாம் அள்ளி போட்டுட்டு இருக்கோம்னு இங்க சங்கவி சொல்றாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லன்னு நாங்க நிரூபிக்கணுமா? இல்லையா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? போட்டின்னு வந்துட்டா டைமிங்க கூட ஃபாலோ பண்ணலனா, அவங்க எதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டேஜ்ல?" அப்படின்னு சொல்லும்போது, அந்த கேம்பியர் பேசுறாங்க. "இவ்வளோ நேரம் யார் வரணும், யார் வரலன்னு சொல்லி முடிவு எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. இப்ப போட்டி ஆரம்பிக்க போறோம். இப்ப 1 டூ 1னா கிராண்ட் ஃபைனல் நடக்க போகுதுன்னு." அந்த இடத்துல காம்பியர் பேசுறாங்க. அப்பன்னு பார்த்து அபிராமி அம்மா ஒரு நிமிஷங்கிற மாரி கத்துறாங்க. பார்த்தா அன்பிலீவபிளா நம்ம தமயந்தி மாஸா என்ட்ரி குடுக்குறாங்க. எப்புட்றா இதெல்லாம் பாசிபிள் ஆச்சுங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்கப்ப, தமயந்தி வந்துட்டாங்க. "தமயந்தி நீங்க வரலாம். இன்னும் நாங்க போட்டி கூட ஆரம்பிக்காம கூட இருக்கலாம். ஆனா நீங்க டைமிங்க மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த போட்டியில நீங்க கலந்துக்கவே முடியாது." அப்படின்னு சொல்லி ஜட்ஜெல்லாம் முடிவு எடுத்துடுறாங்க அந்த இடத்துல. "நீங்க ஏன் லேட்டா வந்திருக்கீங்க?" "சார் நான் உங்கள போட்டி ஆரம்பிக்கல. அதனால நான் கலந்துக்கிறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குன்னு ஆர்கியூமெண்ட்லாம் பண்ண வரல சார். இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் வச்சு தான் நான் கயிறு ஏறி மேலே வரணும் சார். தயவு செஞ்சு என் வாழ்க்கையில இந்த போட்டி மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிக்க போகுது சார். கொஞ்சம் கருணை காட்டுங்க." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னம்மா ஆல்ரெடி நான் உனக்காக ஃபேவர் பண்ணுறேன்னு சங்கவி பேசுகிறாங்க. இப்போ நான் உங்களை விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ப்ளீஸ் மேடம் எனக்காக." அப்படின்னு சொல்லிடுறாங்க. "சரி நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னா ஒரே ஒரு ரூல். அந்த கண்டிஷனுக்கு ஓகே சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அந்த போட்டியிலேயே கலந்துக்க முடியும்." உடனே சங்கவி, நினச்சேன் இவங்க இது மாதிரி தான் சொல்லுவாங்கன்னு. என்ன சொல்லுவாங்க? "நீங்கள் ஃபைனல் ரவுண்டில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து 10 மார்க் மைனஸ் பண்ணப்படும். நீங்கள் லேட்டாக வந்ததுனால ஓகேன்னு சொன்னால் இந்த போட்டியில் நீங்கள் கலந்துக்கலாம். இல்லைனா கலந்துக்க வாய்ப்பே இல்லை. என்ன சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அவங்களே
யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி வழி இல்ல. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது தேவையா? நம்ம கூடயே கார்ல வந்திருந்தா வேலை முடிஞ்சிருக்குமா? நம்மளே கூட்டிட்டு வந்திருக்கலாம் போல இருக்கேங்கிற மாரி தான் நலன் வந்து யோசிக்கிறாங்க. இப்போ போட்டி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வாட்டி போட்டி நாங்க என்ன டிஷ் வந்து சமைக்க சொல்றோமோ, அதில தான் நீங்க சமைக்கணும். ஆளுக்கு 3 டிஷ் வந்து செஞ்சு வச்சிருக்கோம். ஒவ்வொரு பெஞ்சுக்கும். அதுக்கேத்த மாரி காம்பியர் போய் எடுத்து வைங்கன்னோனே, நலன் பெஞ்ச்ல போய் வைக்கிறாங்க. சங்கவிக்கு ஒண்ணு வைக்கிறாங்க. நம்ம தமயந்திக்கு வைக்கிறாங்க. இதில நாங்க என்ன கலந்திருக்கு, என்ன இன்கிரீடியன்ட்ஸ் போட்டு சமைச்சிருக்காங்கன்னு எதுவுமே சொல்ல மாட்டோம். நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து, இதில என்னெல்லாம் இருக்குன்னு நீங்களே ஜட்ஜ் பண்ணி 100% யாரு சூப்பரா சமைக்கிறாங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் இந்த போட்டியில வந்து ஜெயிக்கிறதுக்கான முழு உரிமை இருக்கு. முழு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னடா அது வேணும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்டுக்கலாம். ஆனா அதுக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு பார்த்துக்கங்கன்னு சொன்னோன்னே, என்ன அத்த எப்படி அத்த இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி வந்து பேசுறாங்க. நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க தமயந்தி, சாப்பிட்டு பார்க்கும்போது என்ன எதுக்கு ஏது இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல அதோட மெயின் கோரை வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது பஜ்ஜின்னா என்ன இருக்கும்? கடலை மாவு, வாழைக்காய் இதை வச்சு தான் பஜ்ஜி வந்து போடுவாங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு இதில் புது வகையாக நீ என்ன சேர்க்கலாம், இல்லை என்ன சேர்த்தா இது மாதிரி கண்டென்ட் வந்து வரும்னு நீ யோசிக்கலாம்ல. அதே மாதிரி தான் இப்போ ஒரு டிஷ்ஷுன்னு சாப்பிட்டேன்னா அதோட மெயின் என்னன்னு கண்டுபிடி. அதுக்கப்புறம் முன்ன என்ன செய்யலாம், பின்ன என்ன கலக்கலான்னு நீயா யோசிச்சேன்னு வச்சுக்கேன், டிஷ் வரப்போகுது. சூப்பர்! இது மாரி யாரும் சொல்லுவீங்கன்னு எதிரே பார்க்கலன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல தமயந்தி வந்து உற்சாகமா வந்து சாப்பிட்றாங்க. என்ன டிஷ்ஷுடா இது? இதுக்கு முன்னாடி இத பார்த்தது கூட இல்லையே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நலன் வந்து அப்படியே வந்து பார்க்குறாங்க. அட கடவுளே! இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் குடுத்தாங்களா? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு, எழுதலான்னு பார்க்குறாங்க. நலனு அவசரப்படாத. இதில ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது ஒரு இன்கிரியன்ட் வந்து கலந்திருந்தா என்ன பண்ணுவ? நல்லா டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லி, நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னென்ன இன்கிரியன்ட்டுன்னு பேப்பர்ல வந்து எழுதுறாங்க. அதே மாரி தான் சங்கவியும் வந்து இத எங்கேயோ சாப்பிட்டுருக்கோமே! என்ன சாப்பிட்டுருக்கோம்னு தெரியலையே! இது ஒரு நல்ல டிஷ் ஆச்சேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப, டக்குனு அவங்களும் கண்டுபிடிச்சுட்டாங்க. ஓகே. இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பான்னு சொல்லி அவங்களும் வந்து பேப்பர்ல எழுதி முடிச்சுட்டு, பஸ்ஸர வந்து கிளிக் பண்ணிட்டு, அங்கேருந்து சமைக்கிறதுக்கான நேரம் இனிமேட்டு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங்கில வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாதுன்னு ஜட்ஜ் ஆல்ரெடி சொன்னனால, இவங்க அதுக்கேத்த மாரி நேரத்த எடுத்துக்கிட்டே இருக்காங்க. தண்ணி குடிக்கிறாங்க. காம்பியர வந்து கிண்டல் பண்றாங்க. "இன்னமும் எவ்வளோ நேரத்துக்கு தான் சாப்பிட்டுட்டே இருக்க போறீங்க? ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிங்கன்னு" சொல்லும்போது, "உன்ன வந்து என் ஃபேமிலி கிட்ட வந்து ஐடியா கேட்கலாமா?" அப்படின்னு சொல்லும்போது, "அதில என்னென்னலாம் கலந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிரீத்தி. அதே மாரி சொன்னோனே, "அதில மில்க் ஸ்வீட் ஏதோ இருந்துச்சா? மில்க் சம்மந்தப்பட்டது." இருந்துச்சுன்னோனே, "இதுதான் அந்த டிஷ்" அப்படின்னு சொல்லி பிரீத்தி வந்து கரெக்ட்டா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. "இவ்வளோதானா?" சரின்னு சொல்லிட்டு, அவங்களும் வந்து இன்கிரியன்ட் எல்லாத்தையும் வந்து பேப்பர்ல எழுதிட்டு, அப்படியே வந்து பஸ்ஸர கிளிக் பண்ணிட்டு, அவங்களும் இங்கேயும் அங்கேயும் போய் ஓடி எடுக்குறாங்க. நலன் வந்து கலாய்க்கிறாங்க. "என்ன டிஷ்னாவது கண்டுபிடிச்சியா? இல்ல அதில என்ன இன்கிரியன்ட் இருக்குனாவது கண்டுபிடிச்சியா? எதுக்குங்க உங்களுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம்? நான் கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிக்காம இருக்கேன். நீங்க மாட்டும் உங்க வேலைய பாருங்க. நான் மாட்டும் என் வேலைய பார்க்குறேன்னு" சொல்லி தமயந்தி வந்து நலன வந்து நோஸ் கட் பண்றாங்க. அதே மாரி சமையலுக்கு ஏத்த வேலையெல்லாம் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது எல்லாத்தையும் வந்து தூரத்திலேருந்து ரசிக்கிறாங்க. அபிராமி, பார்வதி, நம்ம பிரீத்தி. "பிரீத்தி சூப்பர்மா! உன்னால தான் தமயந்தி வந்து இப்ப ஜெயிக்க போறான்னு" அவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கப்ப, திருப்பியும் ஏதோ ஒரு பொருள வந்து எடுக்கிறதுக்காக வந்து நலனும் தமயந்தியும் வந்து போறப்ப, ஒரே பொருள வந்து எடுக்குறாங்க. 2 பேரும் வந்து லைட்டா வந்து சண்டை போடுற மாரி காட்டி, இந்த எபிசோட வந்து ரொம்ப அருமையா முடிச்சிருந்தாங்க.